வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப நியூட்ரிஷன் உள்ள நம்ம பாரம்பரிய பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ராகி கார அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்ன ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். கீரை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா வெல்லம், பொடிச்ச வெல்லம் வச்சு கூட கொடுக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராகி அடைக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன் நான். இந்த ராகி மாவு செய்கிறதுக்கு, அடை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மாவு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மாவு கசந்துச்சு அப்படின்னா பழைய மாவுன்னு அர்த்தம். அது நீங்கள் அதில் அடை செய்ய வேண்டாம். மாவு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ராகி மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் டேபிள் உப்பு சேர்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு சேர்த்தா போதுமான அளவு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து நம்ம இடிக்கிற உரலில் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அதாவது நசுக்கி எடுத்துக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் பவுடராக இருக்கிறத விட. 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாவும் 1 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை அப்படி இல்லை அப்படின்னா பசலைக்கீரை, வெந்தயக்கீரைனா ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கசப்பாயிடும். இதை நல்லா நம்ம வெங்காயத்தில் இருக்க தண்ணி, முருங்கைக்கீரை கழுவுன தண்ணி, அதை ஒட்டி இருக்கிற தண்ணியிலேயே ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியும் ஒன்றா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு மாவு பிசைகிறதுக்கு தண்ணி தேவைப்படும். இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் மாவு நமக்கு தளர்த்தியாக இருக்கணும். அப்போ தான் ராகி அடை சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக கீறின தேங்காய் பல்லாக போட்டிருக்கேன். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட ராகி அடைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துருவின தேங்காய் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தளர்த்தியான மாவாக இருந்தால் மட்டுமே நம்மளோட ராகி அடை ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வரன்னு இருக்கும். பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ராகி அடை தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கையை தண்ணியில் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாழை இலை இல்லை அலுமினியம் ஃபாயில், அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட்டு எது வச்சுருக்கீங்களோ அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாலாக எடுத்து இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்படி போலி அடை தட்டுற மாதிரியே தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக போட வேண்டாம், அப்போ உள் பக்கம் வேகாது. ரொம்ப தின்னாக போட்டாலும் முறுக்கு மாதிரி ஆகிடும். அதனால் மீடியமாக இந்த மாதிரி அளவுக்கு தட்டி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம டேரெக்டாக கூட தோசைக்கல்லையே தட்டலாம். அதையும் நான் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். தோசைக்கல் நல்லா சூடாயிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடை போட ஆரம்பிக்கணும். இப்போ நல்ல கல் சூடாயிடுச்சு. இப்போ தட்டி எடுத்து வச்சிருக்க வாழை இலையை அப்படியே கவுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே நம்ம அடை ஒட்டிக்கும். அது மாதிரி பொறுமையாக நம்ம அடைய வாழை இலையிலேருந்து எடுத்துடலாம். அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும், ஏன்னா ராகி நல்லா வேகணும். சப்போஸ் நம்ம டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றணுன்னா கூட அதை மெதுவாக வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டு ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம்லாம் வதங்கியிருக்கு. மீடியம் தீயிலேயே தான் நம்ம வேக வைக்கணும். ஒரு அடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம எடுத்திருக்க மாவுக்கு 6 அடை இந்த சைஸில் வரும். அந்த சைடும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. சம்டைம்ஸ் சில பேர் வெங்காயத்தை வதக்கிட்டு சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே நல்ல வெங்காயம் வெந்துக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்ற ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வதக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேராக தோசைக்கல்லில் எப்படி தட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி தான் கையை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தோசைக்கல் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த டைம் நம்ம தோசை கல்லிலேயே நம்ம தட்டிக்கலாம். பிகினர்ஸ் இது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். சம்டைம்ஸ் தோசைக்கல்லில் கை வச்சோம் அப்படின்னா கை பழுத்துடும். அதனால் நீங்கள் மெயினாக நீங்கள் இலையில வச்சு பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. எக்ஸ்பீரியன்ஸாக
இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக வந்து நம்ம தோசை கல்லுலேயே சுட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடுவோம். இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நைட்டு எடுத்துக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம். கீரை நைட்டு சாப்பிடக்கூடாதும்பாங்க. இந்த மாதிரி சாஃப்டான ராகி அடை தயாராகிடுச்சு. இதை நம்ம இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னியோடு இதை சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.